இப்போ செவ்வாய் தசை வந்து பார்த்தீங்கன்னா 13 வயசுலேருந்து 20 வயசு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து உயர்கல்வி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வீடு வாசல், அடுத்தது லாபமான முன்னேற்றங்கள், அவங்க குடும்பத்தில் வீடு வாங்கிறது அல்லது இடம் விற்கிறது அல்லது பூர்வீக சொத்து அடையிறது, இது போன்ற பலன்களெல்லாம் இந்த 13லேருந்து 20 வயசு வரைக்கும் இந்த உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க அனுபவிப்பார்கள். அதுக்கப்புறம் 20லேருந்து 38 வயசு அப்படின்றது தான் அந்த மகர ராசியில் உத்திராட நட்சத்திரத்துக்கே மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, அந்த ராகு இருக்கிற இடத்த பொறுத்து தான் பலன் இருக்கும். ஒன்றும் நல்ல இடத்துல ராகு இருந்தார், 3, 6, 10, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல ராகு இருந்துட்டாருன்னா நல்ல பலன்களை கொடுத்து விடுவார். அப்படியே ராகு வந்து கொஞ்சம் மாறி இருந்தால் இவங்களுக்கு பல சோதனையான காலங்களை தான் இந்த மகர ராசிக்குள்ள இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தை கொடுப்பார். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களை தராருன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய யோகங்களை கொடுப்பார். எப்படின்னா வெளிநாடு பயணம், வெளிநாடு போய் ஜீவனம் பண்ணுறது, முகம் தெரியாத நண்பர்கள் மூலமாக அறிமுகமாக ஒரு முன்னேற்றம் அடைகிறது அப்படின்றதெல்லாம் கொடுப்பார். இதே கொஞ்சம் இடம் மாறி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு வந்து என்ன வேறு பலன்களை கொடுப்பார் அப்படின்னா, பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தையும் உயர்வையும் கொடுத்துட்டு திருப்பி அதே சூழ்நிலைகளில் ஒரு பெரிய கடனை ஏற்படுத்தி அவங்கள ஊருக்கு போகக்கூடிய அளவுக்கு ஒரு அவமானங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்துருவார். இந்த சூழ்நிலைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் 20லேருந்து 29 வயசு வரைக்கும் நல்ல பீக்கில் இருப்பாங்க. காதல், திருமணம், பல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும். ஆனால் 29 to 38 அவங்க வாழ்க்கையில் சந்திக்க முடியாத ஒரு பெரிய இன்னல்களையும் கஷ்டங்களையும் அவங்க அனுபவிப்பாங்க. அப்போ இந்த 38 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ராகு தசை அப்படின்றது இவங்களுக்கு ஓரளவு கம்ப்ளீட் ஆகிடும். 38லேருந்து 54 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்துக்கு குரு தசை அப்படின்றது ஆரம்பிக்கும். இந்த குரு தசை எப்படி இருக்கும் இந்த ஜாதகத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆள் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறும். காரணம் என்னென்னா, உத்திராட நட்சத்திரம் மகர ராசிக்கு 3ஆம் இடம்ன்றது குரு, அடுத்தது 12ஆம் இடம் அப்படின்றதும் குரு. அப்போ அந்த குரு வந்து நல்ல முன்னேற்றங்கள் நல்ல பலன்களையும் தருவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 38லேருந்து 46 வயசு வரைக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். 46 to 54 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நல்ல ஒரு சௌரியமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்கு வந்து விடுவார்கள். இதுக்கப்புறம் தான் இந்த ஜாதகத்துக்கு எப்படி இப்போ பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல ஒரு ஆவரேஜாக வந்து சூரிய தசையில் ஒரு 3 வருஷம் பார்த்தோம். அதுக்கப்புறம் சந்திர தசை ஒரு 13 வயசு வரைக்கும் பார்த்தோம். செவ்வாய் தசை ஒரு 20 வயசு வரைக்கும் பார்த்தோம். ராகு தசைன்றது ஒரு 38 வயசு வரைக்கும் பார்த்தோம். இப்போ குரு தசைன்றது ஒரு 54 வயசு வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்து வரக்கூடிய சனி தசை அப்படின்றது 54 to 73. இந்த சனி திசை இந்த ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும், இந்த மகர ராசியில் உத்திராட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக சிறந்த பலன்களை தரும். நல்ல சிறப்பான முன்னேற்றத்தையே தரும். ஏன்னா ராசியோட அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி. அப்போ அவரே திசையை நடத்துகிறார் அப்படின்ற போது நல்ல பலன்களை உத்திராட நட்சத்திரத்துக்கு தருவார். இன்னொன்று இந்த மகர ராசிக்காரர்கள் இன்னொரு சில விஷயங்கள்லாம் எடுத்துக்கணும். இந்த ராசியில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் உச்சமடைகிறது இந்த ராசிக்கான தனித்தன்மை சிறப்பு. இதே ராசியில் வந்து குரு நீசமடைகிறார் அப்படின்றது இந்த ஜாதகத்துக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றது. அடுத்தது இந்த மகர ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவத்துப்படி பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் அப்படின்றதையும் ரொம்ப கவனிக்கணும். 10ஆம் இடம்ன்றதுனாலே பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். இது உத்திராட நட்சத்திரத்துக்கான பலன்களை வந்து நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா திருவோணம் அவிட்டம் நட்சத்திரத்துக்கான விஷயங்களையும் நாம் அடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவுகளில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.